பேசுவோம். அடுத்து இரண்டாவது மரம் கேதுரு மரம். அன்பானவர்களே, ஒவ்வொரு மரங்களுமே ஒரு கேரக்டர் வெளிப்படுத்துகிறது. இதெல்லாமே தேவன் படைத்த மரங்கள். ஆனால் ஒவ்வொரு மரங்களும் ஒரு கேரக்டர். இந்த மரம் எதற்காக சொன்னால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அந்த வாசலப்படுது, இது சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவர்கள். இந்த கேதுரு மரம் எதற்கு என்று சொன்னால் சுத்திகரிப்பு. அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கரைகள் நீங்க, குறைகள் நீங்க, பாவங்கள் நீங்க, ஒவ்வொரு நாளும் அன்பானுடைய ரினியூவல். இதைத்தான் திருமணம் அடிக்கடி சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள். எனவேதான் அடிக்கடி விதத்துல இருமணம் உள்ளவர்களை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் இதயத்தை சுத்திகரியுங்கள். வாண்டல் வாச்சலுகிறது சுத்திகரிப்பு. இந்த கேதுரு மரத்தினுடைய முதல் தன்மை என்னவென்றால், அந்த மரத்துக்குள்ளே, அதாவது ஒரு பாவம் செய்வானாய் ஆனால் அந்த மரத்தினுடைய அந்த தன்மை, அதனுடைய வேரும் அதனுடைய அந்த சாரும், இந்த வசனம் சொல்கிறது, அது சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக. அது சொல்லப்பட்ட வார்த்தை அந்த கேதுரு கட்டை. இரண்டாவது, அது என்ன செய்யுமா, அந்த மனிதனை சுத்திகரிக்குமா. அந்த கேதுரு மரத்தினுடைய அந்த கட்டைகள், கேதுரு மரத்தினுடைய அந்த இலைகள், கேதுரு மரத்தினுடைய அந்த தன்மையை இட் சாங்டிஃபைஸ். ஆண்டவர் அன்பானவர்களே, உங்களை ஒரு அநேகருக்கு சுத்திகரிக்கிற, அநேகரை சுத்தம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு கேதுரு மரங்களை போல, சீடார் கேதுரு மரங்களை போல. இரண்டாவது, அந்த நாட்களில ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தர் கேதுரு மரங்களை பயன்படுத்தினார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அங்க வாசி போட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன? ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட. இரண்டாவதாக, ஆண்டவர் ஒரு கேதுரு மரமாய் மாற்ற விரும்புகிறார். கட்டடம் சிற்பிகளாய் கட்டிடமும் கிறிஸ்து இயேசுவுக்காய், அவருக்காக வாழ, அவருடைய திருச்சபையை கட்ட, அவருடைய ஊழியத்தை கட்ட ஆண்டவர் உங்களை ஒரு கேதுரு மரமா வைத்திருக்கிறார். ஒளி மரத்தினுடைய பயன்பாடு வேறு, கேதுரு மரத்தினுடைய பயன்பாடு வேறு. இந்த கேதுரு மரத்தினுடைய பயன்பாடு தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாய். இன்னைக்கு எழுத்தும்படியான ஆலயம் அல்ல. உங்களை என்னை ஒரு கேதுரு மரமாய், நீ இருக்கிற திருச்சபையில நீ ஒரு கேதுரு மரம். அநேகரை கட்ட, அநேகரை உருவாக்க, அநேகரை ஸ்தாபிக்க ஆண்டவர் உங்களை ஒரு கேதுரு மரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது,